ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ஸ்பெஷலான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் இது வரைக்கும் நமக்கு ஆதரவு தராத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போதான் பெல் பட்டன் அழுத்தினா தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க. வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி 2023 வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் 18ஆம் நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு கார்த்திகை சோமவார திங்கட்கிழமைங்கிறதுனால சிவன் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க. மாலை நேரத்தில் அனைத்து சிவன் கோயில்களிலும் சிறப்பு வழிபாடு நடைபெறும், அதில் கலந்துக்கங்க. இன்னைக்கு நமது தனுசு ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசி அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல யோகமான ஒரு அமைப்புங்க. மேலும் இன்றைய தினம் சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றுள்ளார். தனஸ்தானாதிபதி சனி பகவான் 2ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான சூழ்நிலையும் கூடவே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான பண வரவுகள் நிறைந்த ஒரு நாளாக நீங்கள் இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்ள முடியுங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, திட்டமிடல் மேற்கொள்ளணுங்க. தகுந்த திட்டத்தை நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக அதை சிறப்பாக எக்ஸிக்யூட் பண்ணுவதன் மூலமாக பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுவதன் மூலமாக பண வரவுகளை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள முடியுங்க. இப்பொழுது கிடைக்கக்கூடிய பண வரவுகளை நீங்கள் சிறப்பாக சேமிப்பில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்தி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஏன்னா செலவுகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பண வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் செலவுகளை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சேமிப்பு உயரக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்குங்க. ஸோ கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். பிளான் பண்ணி பட்ஜெட் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா பணத்தை நிறைய மிச்சம் பண்ண முடியுங்க. உடல் ஆரோக்கியத்தில் ஒரு விதமான டல்னஸ் இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. இறை வழிபாடுகள் மத்திய ஒரு ஆன்மீக உணர்வுகள் மனதில் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. புதுசாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் நிதானித்து சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும். நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஆனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள். குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கொஞ்சம் அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. திடீர்னு சில செலவுகள் ஏற்படும் போது உங்களுடைய சேமிப்பு தான் கை கொடுக்குங்கிறது நீங்கள் மறந்துடாதீங்க. இல்லைன்னா கடன் வாங்கி வேண்டிய சூழலும் உங்களுக்கு ஏற்படலாம். கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு கூட்டாளியின் வழியில விட்டு கொடுத்து போறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அமைகிறது. எதிர்பாராத நிறைய உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைதுங்க. ஸோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே உங்கள் கையில் தாங்க இருக்குது. எந்த அளவுக்கு பணத்தை சேமிக்கிறீங்களோ அல்லது திட்டமிட்டு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குங்க. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பான கெத்தான ஒரு சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுடைய அந்தஸ்து உயருங்க. அலுவலக பணி இல்லாதனால இன்னைக்கு சக்தியான ஒரு நாளாக நீங்கள் கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். நல்ல ஒரு செல்வாக்கான ஒரு நாளாக நீங்கள் இன்னைக்கு அலுவலக பணிகளில் சிறப்பாக செயல்படுவதன் மூலமாக ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. அந்த மாதிரி நல்ல சூழல்கள் இன்றைக்கு தினம் உங்களுக்கு தாராளமாக இருக்கிறது. உடல் ஆரோக்கிய முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையவே இருக்குங்க. எனவே அதிகமான கவலைகளை நீங்கள் மனதில் ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருந்தாலே போதுங்க. ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களது கவலை இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலை நீங்கள் உருவாக்கி கொள்ளும் போது கண்டிப்பாக அது நோய் எதிர்ப்புக்கு ஒரு சக்தியாக மாறுங்க. அதனால சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டு இருக்காதீங்க. மிகச்சரியான ஒரு மனப்போக்கு இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. ஸோ நேர்மறை எண்ணங்கள் மூலமாக தான் அது ஏற்படுங்கிறதுனால நேர்மறை எண்ணத்தோடு செயல்படுங்க. இன்று தினம் அதிகமான ஒரு நல்ல வெற்றிகள் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வந்து விட முடியும் நண்பர்களே. எனவே சிறப்பாக நீங்கள் பாசிட்டிவாக யோசித்து நிறைய விஷயங்களை செய்யலாம். உங்களோட நண்பர்களோட சேர்ந்து இன்றைய தினம் நீங்கள் எங்கேயாவது டூர் போகிறீங்க அல்லது அவுட்டிங் போகிறீங்க அப்படின்னா உங்கள் பணத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக செலவிடணும் நண்பர்களே. ஏன்னா பணத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. பணம் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அதை கண்காணித்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியங்க. எந்த செலவுகள் தேவையில்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் நீக்கக்கூடிய வகையில் உங்கள் திட்டமிடலை சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்புக்குரிய காதலருடனான காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களது மனம் கூர்ந்து உங்கள் காதலரின் மனநிலை இன்றைய தினம் கொஞ்சம் மூடவுட்டாக இருக்க மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் காதல் வாழ்க்கையில் பொறுமையாக தாங்க இருக்கணும். எப்படி இருந்தாலும் உங்கள் காதலருக்கு ஒரு அருமருந்தாக கொஞ்சம் ஆறுதலாக நீங்கள் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நீங்களும் தகாத வார்த்தைகளை பேசி அவர்களை கடுப்பே தரக்கூடாது. அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை சிறப்பாக பராமரிக்க முடியுங்க. இன்றைய தினம் உங்களது மறைமுகமான சில எதிரிகள் காரணமாக சின்ன சின்ன இடைஞ்சல்கள் உங்களுக்கு வந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக சமாளிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. இப்பொழுது வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள்
பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு கட்டாயமாக ஏற்படலாம். சில விஷயங்கள் வந்து டிராவல் பண்ணுறது மூலமாக தான் சாதிக்க முடியுங்கிறதுனால பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாங்க. பயணம் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக அதை மேனேஜ் பண்ணிக்க முடியுங்க. அலுவலக பணியில் இருக்கிறவங்க வந்து உங்களுடைய சீக்ரெட்டான விஷயங்கள்லாம் நீங்கள் இன்றைக்கி பேசக்கூடாது. அமைதியாக நீங்கள் உண்டு உங்கள் வேலைகள் உண்டு என்று இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அமைகிறதுங்க. ஏன்னா உடனடியாக தீர்க்க வேண்டிய சில பிரச்சனைகள் உங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது தான் நீங்கள் இன்றைக்கி யோசிக்கணும். ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் கவனிங்க. இன்றைய தினம் பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்குதுங்க. திருமணமான நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால பொறுமையை கையாளணுங்க. கடுமையான சொற்களை பயன்படுத்தாமல் இருங்க. அதன் மூலமாக உங்களது இல்லற வாழ்க்கையை மிகச்சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். ஸோ மகிழ்ச்சியான நல்ல சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக அமையுங்க. ஆனால் நீங்கள் பொறுமையாக செயல்படணும். செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஒரு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணும்போது இன்றைக்கி அதிகமான வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் க்ரீன் கலரை பயன்படுத்துகிறாங்க. பச்சை நிறம் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் நம்பர் 2 2ஆம் நம்பர் லக்கியஸ்ட் நம்பராக இன்றைக்கி அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நம்ம தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ கொஞ்சம் நீங்கள் குடும்பத்தில் அனுசரித்து போகிறது ரொம்ப முக்கியங்க. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன டல்லான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அது சரியாகிவிடும். அதனால் கவலைப்பட தேவையில்லைங்க. போராடும் நட்சத்திரத்தில் நண்பர்கள் கொஞ்சம் நீங்கள் கூட்டாளிகள் வழியில் விட்டு கொடுத்து போகணுங்க. திடீர்னு செலவுகள் இருக்கிறதுனால செலவுகளை சமாளிக்க சேமிப்பு கை கொடுக்குங்க. இல்லைன்னா கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். ஸோ செலவுகளை பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் கெத்தான ஒரு நாளுங்க. மனசில் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். மன அமைதியை தருங்க. புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம். ஆனால் கொஞ்சம் நிதானித்து சிந்தித்து செயல்படுங்க. எதிர்பாராத உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.